விஜய் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போகும்போது வெண்ணிலா அப்படியே அடம் பிடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்னை கூட்டிகிட்டு போகாதீங்க, நான் அப்படியே செத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு வெண்ணிலா, நீ தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது, தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு விஜய். இங்கே பாரு விஜய், உன்னால் எப்படி என்னை மறந்துட்டு இன்னொரு பொண்ணு கட்டில் தாலி கட்ட முடிஞ்சது, எனக்கு அது புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வெண்ணிலாவை நினச்சி விஜயும் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. காவேரி கோயிலில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமாக பார்க்குறாங்க, என்ன விஜய் வரவே இல்லை, டைம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து வராரு. ஐயர் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருமா, டைம் ஆகுது, நாங்கள் எப்போவுமே 10 மணிக்கெலாம் கோயிலை க்ளோஸ் பண்ணிவிடுவோம், மணி 11 ஆகுது, நாங்கள் கோயிலை க்ளோஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறாரு. 11 ஆயிடுச்சா, சரிங்க சரிங்க, நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே அப்படியே ஃபோனையே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஃபோனை. கரெக்டாக அந்த பக்கமாக நிவின் வராரு. வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு, என்ன காவேரி இங்கே நின்றுட்டுருக்கா, ஒரு வேளை கோயிலுக்கு வந்திருப்பாளோ, சரின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி வராரு. வந்து அப்படியே பேசுகிறதுக்காக வராரு. என்ன காவேரி, எதுக்காக நீ வெயிலில் இந்த இடத்துல நின்றுட்டுருக்க, என்ன கோயில் திறக்கலையா, இங்கே பாரு 4 மணிக்கு மேலே தான் கோயில் திறப்பாங்க அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. இல்லை நிவின், நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி வா, உன்னை கூட்டிகிட்டு போய் நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நிவின், நானே போகிறேன். ஆமாம், நீ எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க, ஏதாவது ஆட்டோ புக் பண்ணியிருக்கியா அப்படின்னு நிவின் கேட்குறாரு. இல்லை நிவின், நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது. என்னாச்சு காவேரி, உனக்கு என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. இல்லை, எனக்கு கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இரு காவேரி இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காரில் போய்ட்டு தண்ணி கொண்டு வராரு. காவேரி அதை வாங்கி அப்படியே குடிக்கிறாங்க. குடிக்கும்போது அப்படியே வாமிட் வருது. வாமிட் எடுத்துகிட்டே இருக்காங்க. மறுபடியும் தண்ணி குடிக்கிறாங்க. மறுபடியும் வாமிட் எடுக்கிறாங்க. இப்படியே மாற்றி மாற்றி வாமிட் எடுத்துகிட்டே இருக்காங்க. நிவின் அப்படியே பார்க்குறாரு. என்ன காவேரி, என்ன ஆச்சு உனக்கு, ஏதாவது உடம்புக்கு பிரச்சனையா, வா ஹாஸ்பிட்டல் போகலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்லை நிவின், வேண்டாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி இங்கே பாரு, உன்னை பார்த்தா ஏதாவது சாப்பிட்டா மாதிரியே தெரியல, ஃபஸ்ட்டு வா, நாம் போய்ட்டு ஏதாவது ஜூஸ் அது குடிக்கலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்லை நிவின் வேண்டாம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. காவேரி, நான் சொன்ன நீ கேட்க மாட்டியா, வா நான் உன்னை காரில் கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. காவேரி, உனக்கு என்ன வேணும், என்ன வேணாலும் நீ ஆர்டர் பண்ணு, இந்த அதில் ஜூஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டு அப்படியே கொடுக்குறாரு. இல்லைங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்ன காவேரி இப்படி பேசிகிட்ருக்க, நீ எதுவுமே சாப்பிடாத மாதிரி இருக்குது, தயவு செய்து ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, நான் எது குடித்தாலும் எது சாப்பிட்டாலும் வாமிட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. நீங்கள் குடிங்க, நீங்கள் ஜூஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணி நீங்கள் குடிங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. காவேரி அப்படிலாம் பண்ணாத, நீ ஏதாவது ஜூஸ் ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆர்டர் பண்ணுறாங்க. அப்படியே வாயில் வைக்கிறாங்க. வாமிட் வருது. என்ன காவேரி என்ன, கொஞ்சம் இரு இரு, கொஞ்சம் பொறுமையாக விட்டு விட்டு குடி அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் குடிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன காவேரி, உடம்புக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டாலும் நீ வரமாட்டேன், என்ன தான் பிரச்சனை காவேரி, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. காவேரி, எதுக்கு நீ இப்படி அழுதுட்ருக்க, சொல்லு, எல்லாரும் இங்கே பார்க்குறாங்க, ஏன் என்ன பிரச்சனை சொல்லு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. ஐயோ காவேரி காவேரி, நீ அழாத காவேரி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயவு செய்து நீ அழாத அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. அப்படி கண்ணெல்லாம் தொடச்சிக்கிறாங்க. சொல்லு காவேரி, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, இந்த விஷயம் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப நாளாக எங்கள் அம்மா இதெல்லாம் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க தெரியுமா, ஆனால் இப்போ எங்கள் அம்மா கிட்ட என்னால் எதுவுமே சொல்லவே முடியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. இல்லை, நான் இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு வர சொன்னேன், ஆனால் அவர் கோயிலுக்கு வரவே இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அவருக்கு தான் நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அவருக்கு ஏதோ வேலை இருந்திருக்கும் போல், அதனால தான் அவர் வரலை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி காவேரி, என்ன விஷயம் அதை சொல்லு அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. இல்லை, விஜய்க்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. காவேரி, என்ன, அப்போ நீ கன்சீவாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு அப்படியே தலையாட்டுறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பர் சூப்பர் காவேரி, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பயங்கரமாக சந்தோஷப்பட்டார். அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அதனால தான் உனக்கு வாமிட் வந்துகிட்டே இருக்கா, சரி இங்கே பாரு, நீ இப்போ ஜூஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக விட்டு விட்டு குடிச்சிட்ட உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், போயிட்டு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு.
அப்படியே காவேரி பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. "இங்க பாரு, முதல்ல இந்த விஷயத்த நீ விஜய் கிட்ட தானே சொல்லணும்." அப்படின்னு நிவின் சொல்றாரு. "இல்ல நானும் அப்படிதான் நெனச்சேன். ஆனா எந்த காரணத்துக்கிட்டும் சொல்லவே முடியல. நான் கோயிலுக்கு வர சொன்னாலும் அவரு வரல. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஏய் காவேரி, நீ இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நீ எப்படி இந்த விஷயத்த மறைக்க முடியும்?" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இருக்க சூழ்நிலை எங்க அம்மா கிட்ட, வீட்ல இருக்க யார்கிட்டயுமே என்னால உண்மைய சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அவங்க அத ஒத்துக்கவும் மாட்டாங்க." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரி, நீ விஜய் கிட்ட சொல்லு. ஏன்னு தெரியுமா? உன்னையும் விஜயும் நான் தான் பிரிச்சேன்னு சொல்லிட்டு விஜய்க்கு என் மேல பயங்கரமா கோவமா இருக்காரு. கண்டிப்பா இப்போ இப்போ நடந்த இந்த விஷயத்த கேள்விப்பட்டாருன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாலே எனக்கு போதும்." அப்படின்னு நிவின் சொல்றாரு. "இப்ப என்ன விஜய உன்னால பார்க்க முடியல. அவ்வளோதானே? வா, நான் கூட்டிட்டு போறேன். வா, விஜய் கிட்ட போலாம். போயிட்டு நீ உண்மைய சொல்லு. அப்போ அவரோட ரியாக்ஷன் எல்லாமே நான் நேர்ல பார்க்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு." அப்படின்னு நிவின் சொல்றாரு. "இல்ல வேண்டாம். நான் அவர்கிட்ட இனிமே சொல்ல போறதில்ல." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஏன் காவேரி? எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க?" அப்படின்னு நிவின் கேட்குறாரு. "இல்ல வெண்ணிலாக்கு வந்துட்டு இப்போ சுயநினைவு எல்லாமே வந்துடுச்சு." "ஓ! அப்படியா?" அப்படின்னு நிவின் சொல்றாரு. "ஆமா. ஆனா அவரு என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியல. அவரு வெண்ணிலாக்கு கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவ அனுப்பி வச்சுட்டா ஓகே. அப்ப நான் போய் அவர் கூட சேர்ந்து வாழறேன். இப்போ அவரு வந்து ஒரு மாரி குழப்பத்துல இருப்பாரு. இப்ப நான் அவர் கூட போக முடியாது." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "அதனால உண்மைய நான் மறைச்சு தான் வைக்க போறேன்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஏன் காவேரி?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிவின் ஃபீல் பண்ணி கேட்குறாரு. அதுக்குள்ள ஃபோன் அப்படியே காவேரி எடுத்து பார்க்குறாங்க. "இங்க பாருங்க, ஃபோட்டோ அனுப்பியிருக்கா. யாருன்னு தெரியுதா? ராகினி தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கா. விஜயும் அந்த வெண்ணிலாவும் அப்படியே ஒண்ணா இருக்கா மாதிரி அனுப்பியிருக்கா. இப்படி தான் அவ ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பா. நானும் விஜயும் சேர்ந்து இருக்கிறது அவளுக்கு புடிக்கவே இல்ல தெரியுமா? எங்க 2 பேரும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு அவ என்னென்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா?" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஆமா காவேரி, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட்டு தான். அவ யாரையுமே நிம்மதியா இருக்கவே விடமாட்டா. அவ கெட்ட புத்தி அப்படி." அப்படின்னு நிவின் சொல்றாரு. "அவ என்ன தெரியுமா பண்ணா? அவ தான் வெண்ணிலா இங்க இருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னா. அதனால தான் நான் போய் வெண்ணிலாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்." அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே காவேரி சொல்றாங்க. அத கேட்டு நிவின் ரொம்ப ஃபீல் பண்றாரு. "இங்க பாரு காவேரி, எவ்ளோ சீக்கிரம் நீ விஜய் கிட்ட உண்மைய சொல்றியோ, அவ்ளோ சீக்கிரம் நல்லது." அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாரு, உனக்கு இப்ப வாமிட் நிக்கவே மாட்டுது. வா ஃபர்ஸ்ட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு ஏதாவது வாமிட் நிக்கிறதுக்கு ஏதாவது டேப்லெட் வாங்கிட்டு வரலாம் வா." அப்படின்னு நிவின் கூப்பிடுறாரு. "இல்ல நிவின் வேண்டாம். நான் இங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சு நான் வீட்டுக்கு போறேன். நீங்க கிளம்புங்க." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "இங்க பாரு காவேரி, அந்த மாதிரிலாம் என்னால விட்டுட்டு போக முடியாது. நீ வா." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போறாரு. போயிட்டு கார்ல போயிட்டு காவேரி உட்காரத்துக்கு போறாங்க. அந்த பக்கமா கரெக்ட்டா யமுனா வராங்க அவங்க ஃப்ரெண்டு கூட. "ஏய் இந்த கடையில ஜூஸ் குடிக்கலாம் வாடின்னு" அவங்க ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க. அப்ப யமுனா அப்படியே நின்னு பார்க்குறாங்க. "என்ன இது நிவின் கார் இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. நிவின், காவேரி 2 பேருமே வராங்க. காவேரி போய் பேக் சீட்ல உட்காரலான்னு போறாங்க. "ஏய் காவேரி, நீ எதுக்கு பேக் சீட்ல போய் உட்கார? வா ஃப்ரண்ட்ல வந்து உட்காரு." அப்படின்னு நிவின் கூப்பிடுறாரு. அதே மாதிரி காவேரியும் வந்து அந்த ஃப்ரண்ட்டு அந்த சீட்ல உட்கார்றாங்க. அப்படியே பார்க்குறாங்க. யமுனா கோவமா வருது. பயங்கரமா கடுப்பாகுறாங்க. எதுக்காக அக்காவ இவரு கூட்டிட்டு போறாரு? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யமுனாக்கு அப்படியே கோவமா வருது. சரி வீட்டுக்கு வரட்டும். நிவின் எதுவா இருந்தாலும் வீட்ல கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே டென்ஷனா போறாங்க. காவேரிய கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனோனே அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. அப்போ உள்ள உங்கள டாக்டர் கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து சொல்றாங்க. "இங்க பாருங்க நிவின், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் போயிட்டு டாக்டர பார்த்துட்டு வரேன்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரி போ காவேரி." அப்படின்னு நிவின் சொல்றாரு. காவேரி அப்படியே உள்ள போறாங்க. போனோனே டாக்டர் வந்து செக் பண்றாங்க. எல்லாமே பார்த்துட்டு, "இங்க பாரும்மா, ஆமா நீ கன்சீவா தான் இருக்க. கங்கிராச்சுலேஷன்ஸ். 6 வீக் ஆகுது." அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அத கேட்டோனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "ஆமா, உங்களோட ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களா?" அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. வெளிய இருக்காங்க மேடம்." அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு சொல்றாங்க. "இல்ல, இல்ல. அவரு என்னோட ஹஸ்பண்ட் இல்ல. என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட். அவர் கூட வந்திருக்காரு." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "அப்போ உங்க ஹஸ்பண்ட் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. "இல்ல, அவரு கொஞ்சம் வேலையா இருக்காரு. அவரால வர முடியல." அப்படின்னு சொல்றாங்க. "ஓகேம்மா, நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த மாரி நேரத்தில உன்னோட ஹஸ்பண்ட் உன் கூடவே இருக்கணும். நீ எந்த மாதிரி கஷ்டத்த ஃபேஸ் பண்றன்னு அவருக்கு தெரியணும். அவரு கூட வரணும். செக்கப்க்கு கம்பல்சரி ஹஸ்பண்டோட தான் வரணும்." அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. "ஓகே டாக்டர்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னாங்க. "குழந்தலாம் நல்லா தான் இருக்கு. இனிமே நீ வந்துட்டு இதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் ஆகுது கல்யாணம் ஆயி?" அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. 1 இயர் ஆகுது." "என்னது 1 இயர் ஆகுதா? அப்போ இவ்வளோ நாளா குழந்தை இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே காவேரி அமைதியா இருக்காங்க. "இல்ல இப்ப தான் நான் கன்சீவா இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்போ 1 வருஷமா குழந்தை இல்லன்னும்போது நீ ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தியா? குழந்தை வேணும்னு சொல்லிட்டு?" அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. "இல்ல டாக்டர், நான் ட்ரீட்மெண்ட்லாம் எதுவுமே எடுக்கல." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரி ஓகே. நீ இங்கேயே கன்டின்யூ பண்ற மாதிரி இருந்தா, நீ வெளிய போயிட்டு நர்ஸுகிட்ட எல்லாமே சொல்லுவாங்க. அங்கருந்து கேட்டுட்டு போம்மா. அடுத்து எப்போ வரணும்னு எல்லாமே சொல்லுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. அது எல்லாமே காவேரி கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு அப்படியே வெளிய வராங்க.
வெளியே வந்த உடனே நிவின் கேட்குறாரு, "என்ன காவேரி டாக்டர் என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் அதை தான் சொன்னாங்க. "நான் கன்சீவாக இருக்கேன். 6 வாரமாக இருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டு நிவின் பயங்கரமாக சந்தோஷப்பட்டார். "சூப்பர் காவேரி சூப்பர். வா நான் உன்னை வீட்டை கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "இல்லை நிவின், நான் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறேன், நீங்கள் போங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "பரவாயில்ல வா காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனேன். "இல்லை இல்லை இங்கேயே நிறுத்துங்க, வீட்டு வரைக்கும் வேண்டாம், அங்கே ஏதாவது கேள்வி கேட்பாங்க, நான் இப்படியே போயிடுறேன்" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "சரி காவேரி நீ பார்த்துப்போ, எதுவாக இருந்தாலும் நீ விஜய் கிட்ட கொஞ்சம் சீக்கிரமாகவே சொல்லிடு" அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. கண்டிப்பாக" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி, "ரொம்ப தேங்க்ஸுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. நிவின் அப்படியே காவேரியை பார்க்குறாரு. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே யமுனா ரொம்ப கோவமாக அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்ருக்காங்க. நிவின் வந்துட்டு எப்பவும் போல் அங்கே இருக்காரு ரூமில். அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே யமுனாவுக்கு கோவமாக வருது. "ஆமாம், இன்னைக்கு நீங்கள் எங்கே போனீங்க?" அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. "எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது" அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. "என்ன வேலை?" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. ஏதோ வேலை. என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்க?" அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. "இல்லை, இன்னைக்கு எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு எங்கே போனீங்க? நீங்கள் 2 பேரும் காரில் போனதை நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. ஐயையோ! இவ வேற பார்த்துட்டாளா? ஏற்கனவே அப்படியே சாமி ஆட்டம் ஆடுவா, இதில் பார்த்துட்டா போல இருக்கு. ஐயோ கடவுளே! இவகிட்ட என்னத்த சொல்லி நான் சமாளிக்க போகிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அப்படியே யோசிக்கிறாரு. "என்ன யோசிக்கிறீங்க? என்ன பொய் சொல்லலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா?" அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. "இங்கே பாரு யமுனா, நீ பேசுறது எல்லாமே தப்பாக இருக்குது, புரிஞ்சுக்கோ சரியா? காவேரி நான் பார்த்தேன், வெயிலில் நின்றுட்டு இருந்தாங்க, சரி நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கி கொடுத்தேன், கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டேன், அவ்வளோதான்" அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. "ஆமாம், ஏன் என் அக்கா ஆட்டோ பிடிச்சி போவாங்களே, நீங்கள் எதுக்காக கூட்டிகிட்டு போனீங்க?" அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. "என்ன காவேரி இப்படி கேள்வி கேட்டுட்ருக்க? எனக்கு காவேரி பார்க்கும்போது நின்றுட்டு இருக்கும்போது நான் அந்த பக்கமாக போனேன், அதனால தான் நான் கூட்டிகிட்டு போனேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "இதெல்லாமா நீ கேட்டுட்ருப்ப? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா?" அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. "இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஐயோ கடவுளே! இவ எல்லாமே தப்பாக தான் புரிஞ்சுப்பா. இவ பார்க்குற பார்வை, எண்ணம் எல்லாமே தப்பாக தான் இருக்கும். இவ திருந்தவே மாட்டா. "இங்கே பாரு யமுனா, என்னை இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காத, எனக்கு ரொம்ப கோவம் வருது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே டென்ஷனாக போகிறாரு. "போங்க போங்க, டென்ஷனாகவே நீங்கள் போங்க. எங்கள் அக்கா கூட உங்களுக்கு என்ன பேச்சு? எங்கள் அக்கா கூட நீங்கள் பேசினாலே எனக்கு பிடிக்கவே மாட்டுது. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யமுனாவுக்கு ரொம்ப கோவமாக வருது. காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே பாட்டி, சாரதா எல்லாருமே இருக்காங்க. "ஏய் காவேரி எங்கே போன? இவ்வளோ நேரம் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லைம்மா, நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு கோயிலுக்கு போனேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "சரிடி, ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சாரதா, கங்கா எல்லாருமே கேட்குறாங்க. "இல்லைம்மா, நான் ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி சரி வா உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க. "ஏய் என்ன காவேரி, உன் ஃபேஸை பார்த்தாலே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, சொல்லு, இப்போ வாமிட்லாம் நின்றுடுச்சுல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல" அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. "இல்லைக்கா, எனக்கு எதுவுமே இல்லை, இப்போ நான் வந்துட்டு டேப்லெட் வாங்கி போட்டுட்டேன், சரியாயிடுச்சு" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. "இல்லையேடி, உன்னோட முகம் ஒரு மாதிரி இருக்குது, நீ வேணும்னா போய் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துரு, இதே மாதிரி பண்ணிவிட்டு ஏதாவது பெரிய பிரச்சனையை ஆக்கிடாத" அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. "என்ன காவேரி, ஒன்றும் இல்லைல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. "இல்லை பாட்டி, ஒன்றும் இல்லை பாட்டி, கொஞ்சம் வெயிலேருந்து வந்தேன்ல, அதான் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அப்படியே டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் படுத்தா சரியாயிடும்" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "சரி விடு சாரதா, அவள் தான் படுத்தா சரியாயிடும்னு சொல்கிறாள்ல, விடு" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அங்கே வந்து அப்படியே காவேரி உள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு உட்காராங்க. உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. "விஜய், உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், ஏன் விஜய் நீ வரல? என் மனசில் இருக்க ஆசை எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன், நீ அப்பாவாக போகிறேன்னு சொல்லணும்னு நினச்சி எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணேன் தெரியுமா? எதுக்காக நீ வரல?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. "இங்கே பாரு பாப்பா, அப்பா வரலன்னு நினச்சிக்காத சரியா? சீக்கிரமாகவே அப்பாவுக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும், உன்னை எப்படி கொண்டாடுவார் தெரியுமா, உன்னை நல்லா பார்த்துப்பாரு அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே வயிற்று தடவிட்டே அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. பேசிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. விஜய் அப்படியே டென்ஷனாக போகிறாரு. வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாரு. "இங்கே பாருங்கள், இவங்க வந்து மாத்திரை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க, ஆனால் அவங்க வயிற்றுக்குள்ளே போயிடுச்சா இல்லை வெளியே வந்துச்சான்னு எனக்கு தெரியல" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நான் எது வந்தாலும் பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு சொல்கிறேன்" அப்படின்னு டாக்டர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க வெண்ணிலாவை. உள்ளே போகிறாங்க. போயிட்டு அந்த செக் பண்ணுறாங்க, வாமிட் எடுக்க வைக்கிறாங்க, எல்லாமே சரி பண்ணுறாங்க. சரி பண்ணிட்டோடனே டாக்டர் வெளியே வராங்க. வந்தோடனே விஜய் கேட்குறாரு, "இப்போ வெண்ணிலாக்கு எப்படி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல?" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "இல்லை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க எல்லாத்தையும் வாமிட் எடுத்துட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும்" அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. "ஆமாம், எதுக்காக அவங்க டேப்லெட் சாப்பிட்டாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. "இல்லை, வீட்டில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை, கோவத்தில் அந்த இருக்க டேப்லெட்லாம் எடுத்து வாயில் போட்டுட்டா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "இங்கே பாருங்கள்,
நல்லா கேட்டுக்கங்க. இன்னொரு வாட்டி இப்படி நடக்காம பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்ல. அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். நீங்க வந்து ஈவினிங் வந்து அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து டாக்டர் அப்படியே போறாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு. ஐயோ! கடவுளே! காவேரி எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னாளே கோயில்ல. சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணா காவேரி இப்படி பார்க்குறாங்க. "ஏன் விஜய் நீ வரவே இல்ல? எதுக்காக நீயும் வெண்ணிலாவும் சேர்ந்தா மாதிரி ஃபோட்டோவ ராகினி எனக்கு அனுப்புனா? ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. "ஏய் காவேரி, என்னால வர முடியல. சாரி காவேரி" அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படியே அப்படியே அமைதியா பார்த்துட்ருக்காங்க. எதுவுமே பேசவே இல்ல. "என்ன எதுவுமே பேசவே மாட்ற?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு காவேரி கிட்ட. "இல்லங்க, நான் உங்களுக்காக ரொம்ப நேரம் கோயில்ல வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிட்டு நீங்க வரலன்னோனே நான் வீட்டுக்கு வந்துட்டேன்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அத கேட்டவுடனே விஜய் ரொம்ப ஃபீல் பண்றாரு. "சாரி காவேரி, என்னோட சிச்சுவேஷன் அப்படி இருந்தது. அதனால தான் என்னால அங்க வர முடியல" அப்படின்னு சொல்றாரு. "எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கும். அதனால தான் உங்களால வர முடியலன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "இல்ல வெண்ணிலாவுக்கு வந்து சுயநினைவு வந்துடுச்சுல்ல?" ஆமா வந்துடுச்சு" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அவ என்ன தெரியுமா பண்ணா? அவ ஒரு மாரி நான் கூடவே இருக்கணும், கூடவே இருக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தா. அதனால நான் என்ன பண்ணேன், எல்லா உண்மையும் அப்படியே சொல்லிட்டேன் வெண்ணிலா கிட்ட அப்படின்னு விஜய் சொல்றாரு. அத கேட்டோனே காவேரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "என்னங்க சொல்றீங்க? எல்லாத்தையும் வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டீங்களா?" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஆமா, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஆனா அவ என்ன தெரியுமா பண்றா? ஒத்துக்கவே இல்ல. நீங்க எதுக்கு காவேரிய கல்யாணம் பண்ணீங்க? நான் ஒத்துக்க மாட்டேன். எதுக்காக என்ன மறந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி டென்ஷன்ல, கோவத்துல அப்படியே ரூம்குள்ள போயிட்டு கதவ சாத்திக்கிட்டு அங்கருந்து அந்த டேப்லெட் எல்லாத்தையும் எடுத்து வாயில கொட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே விஜய் சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "ஐய்யய்யோ! என்னங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா காவேரி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த டேப்லெட்லாம் வாயிலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு மீதிய வந்துட்டு என்னால எடுக்க முடியல. அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். டாக்டர் வந்துட்டு அது எல்லாமே வாமிட் எடுத்துட்டாங்க. இப்ப வெண்ணிலா கொஞ்சம் பரவால்ல. ஒண்ணும் சரியா தான் இருக்கா" அப்படின்னு சொல்றாரு. ஐயோ! என்னங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ என்ன விட்டு வந்து போறா மாதிரியே தெரியல. அவ ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்றா. எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க? என்ன ஆசிரமத்திலேயே விட்டுருக்கலாம்ல. எதுக்காக என்ன வந்து எல்லாம் சரி பண்ணீங்க? இவ்ளோ பெரிய கஷ்டத்த எனக்கு எதுக்கு குடுத்தீங்க? நான் உங்க மேல எவ்ளோ உயிர வச்சிருந்தேன். எதுக்காக இப்படி பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஒரு மாரி டென்ஷன் பண்றா. அவ நான் சொல்ற விஷயத்த எதையுமே ஏத்துக்கவே இல்ல அப்படின்னு விஜய் சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே காவேரி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. ஐய்யயோ! நம்ம நெனச்ச மாதிரி நடந்துடுச்சே! வெண்ணிலா ஒத்துக்கலன்னா பிரச்சனை பெருசாகும்னு நெனச்சோம். அதே மாரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வெண்ணிலா உயிர குடுக்குற அளவுக்கு போயிட்டாளா? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. "என்ன காவேரி எல்லாத்தையும் நான் சொல்லிட்டே இருக்கேன். நீ அமைதியா இருக்க" அப்படின்னு விஜய் சொல்றாரு. இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு நான் சொல்றத கேளுங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. வெண்ணிலாவ சரி பண்ணுங்க. சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. காவேரி, நான் இதெல்லாம் சரி பண்ணிடுறேன் காவேரி. தயவு செய்து என்ன மன்னிச்சிடு காவேரி. உன்ன வந்து பார்க்க முடியல. ஆமா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். சொல்லு என்ன? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லங்க, இப்ப நான் அத பத்தி எதுவுமே பேச விரும்பல. நீங்க ஃபர்ஸ்ட்டு வெண்ணிலா வந்து சரி பண்ணுங்க. என்ன பண்ண முடியும்னு பாருங்க. அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி. அத கேட்டோனே விஜய் சொல்றாரு, "சரி நான் வெண்ணிலாவ வீட்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அங்க வரேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்படியே காவேரி ஃபோன கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. என்னோட விஜய் எனக்கு தான். நான் யாருக்காகவும் விட்டு குடுக்க மாட்டேன். எதுக்காக இந்த வெண்ணிலா இப்படி பண்ணிட்டுருக்கா? ஆனா அவளும் பாவம் தானே! அவளும் விஜய காதலிச்சிருக்கா. அந்த வலி, அந்த கஷ்டம் எல்லாமே மனசுக்குள்ள இருக்க தானே செய்யும். அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா இப்படி விஜய விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது? என்னோட விஜய். கண்டிப்பா நான் யாருக்காகவும் விட்டு குடுக்கவே மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி காவேரி ஃபீல் பண்றாங்க. எப்படியாவது கடவுளே! எப்படியாவது வெண்ணிலா வந்து மனசு மாறி விஜய விட்டு போகணும். போயிட்டு அவங்களோட வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அழுதுட்டே இருக்காங்க. பயங்கரமா அழ வருது. எப்படியாவது இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடணும்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு. எட்டி பார்க்குறாரு. வெண்ணிலா வந்து அங்க படுத்துட்டுருக்காங்க. அப்படியே கண்ண மூடிட்டுருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு. சரி நமக்கு போயிட்டு வெண்ணிலாக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே ரூம்குள்ள போறாரு. அப்படியே விஜய் போனோனே அப்படியே வெண்ணிலா கண்ண திறந்து அப்படியே பார்க்குறாங்க. "இப்போ ஒண்ணும் இல்லல்ல பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்லங்க விஜய். இங்க வாங்க, கிட்ட வாங்க. இப்படி வந்து உட்காருங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அப்படியே கூப்பிடுறாங்க. விஜயும் கிட்ட போய் அப்படியே உட்கார்றாரு. கைய பிடிச்சுக்கிறாங்க. "இங்க பாருங்க, என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க. தயவு செய்து என்னை விட்டு எங்கேயும் போகாத விஜய். விஜய், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது விஜய். நல்லா புரிஞ்சுக்கோ விஜய். நீ தான் விஜய் எனக்கு எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அப்படியே கைய பிடிச்சுக்கிறாங்க. வெளியில ஓகே. நீ வந்து டென்ஷன் ஆகாத சரியா? நான் உன் கூட தான் இருக்கேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். புரியுதா? அப்படின்னு விஜய் சொல்றாரு. சரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டுருக்காங்க. அதுக்குள்ள ஃபோன் வருது. அப்படியே விஜய் பார்க்குறாரு. தாத்தா தான் ஃபோன் பண்றாரு. இரு நான் ஒரு நிமிஷம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெளிய வராரு.
என்னப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. இல்லை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். வெண்ணிலா வந்து வாமிட் எடுக்க வச்சுட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா தான் இருக்கா. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அப்பா சரிப்பா அந்த பொண்ணு என்னப்பா இப்படி பண்ணுது. ஐயோ மாத்திரைலாம் சாப்பிட்டு சாகிற அளவுக்கு போகுது. அந்த பொண்ணு மனசை எப்படிப்பா நீ மாற்ற போகிற அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. எனக்கும் அதுதான் தாத்தா புரியல. நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இங்கே பாருப்பா எந்த முடிவாக இருந்தாலும் தெளிவாக எடு சரியா. நீ ஒரு பொண்ணு கட்டில் தாலி கட்டியிருக்க வாழ்ந்திருக்க புரியுதா. நீ எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இல்லை தாத்தா என்னோட வாழ்க்கையில் கண்டிப்பாக காவேரி மட்டும்தான் வேறு யாருமே வர சான்ஸே இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே தாத்தா ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனால் இந்த பொண்ணை எப்படி சரி பண்ண போறியோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபோனை வச்சுட்டாரு. அப்படியே ஒரு விஜய் ஃபீல் பண்ணுறாரு. எப்படியாவது வெண்ணிலா மனசை மாற்றி எல்லாமே புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெண்ணிலாவை நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு.